யோ ராமசாமி, ஏன் பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? பேயறிஞ்சா பரவாயில்லைங்க, பொறுத்துக்கலாங்க. அது செத்து போன ஒண்ணு. இந்த பாலு பையன் உயிரோடு இருந்துட்டு மனுஷன் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. தேர்தல்னா அப்படிதான் ஐயா, வெற்றி தோல்வி நம்ம கையில இருக்கு. அதுக்கு இல்லீங்க, இந்த வீடு வாசல் தோட்டம் துறவெல்லாம் வச்சு ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிட்டுங்க. அதாங்க. யோ ஏன் பிச்சைக்காரத்தனமா பேசுற? நாம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். ஏன்னா மக்கள்லாம் நம்ம பக்கம். அதாங்க எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க ஜெயிக்கணும்ன்றக்காக கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஐயா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய ஓட்டு விழுந்திருக்கேன். அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லுங்க. நானே 4 ஓட்டு போட்டுக்கிறேன் பாத்துக்கங்க. ஆனா எதுல போட்டேன்னு தான் தெரியல. என்ற விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இல்லீங்க, நான் நெஸ்மாலுமே மறந்து போச்சுங்க. ஐயோ, இவனை முதல்ல வெளியே அனுப்புங்க. டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறான். யோ நீ என்ன டென்ஷன் பண்ற? வணக்கம். நடைபெற்ற குப்பம்பாளையம் சேர்மன் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு பாலா அவர்கள் 55,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எதிர்த்து போட்டியிட்ட ராமசாமியை டெபாசிட் இழக்க செய்தார். நான் சொன்னேன்ல, பாலு தம்பி தான் ஜெயிப்பாருன்னு. ஈன முக்கினிய இப்ப போய் நாமத்தை போட்டுட்டு தர்மம் தலை நிமிர்ந்துருச்சு, நீதி நிறைச்சிருச்சு, அநியாயம் அழிஞ்சிருச்சு, நியாயம் கிடைச்சிருச்சு. சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு. ஐயா, காசு வாங்கினாங்களே தவிர தொகுதியில இறங்கி யாரும் சரியா வேலையே செய்யலீங்க. 7வது வார்டும் 8வது வார்டும் ரொம்ப மோசங்க. அதுவும் நீங்க நிறுத்தின வேட்பாளர் தோத்ததை நினைச்சா நமக்கே தாங்கலீங்க. ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு பேசிக்கிறாங்க. ஏய், 2 பேரும் அப்படியே ஓடி போயிருங்க. இனிமே இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தா நடக்கிறதே வேற. கிளம்பு கிளம்பு. ஏனுங்கண்ணா, அவங்க சொல்றது நியாயமா தானுங்களே இருக்கு. என்னது மாமனார? சொல்லுங்க மாப்ள. நாம எப்பவும் தோக்க கூடாது. அப்படி தோத்துட்டா நம்மள தோக்கடிச்சவன உசுரோட விடக்கூடாது. மாப்ள, என்ன தகச்சிட்டீங்க? அதுதான் மிராசு. மிராசு இல்லப்பா, தராசு. என்ன நிறுவ? ஏய் ஐயா, பருவதம்மா, தம்பி பாலு நன்றி சொல்ல வந்திருக்கு. ரொம்ப நன்றிமா, உங்க தயவால ஜெயிச்சிருக்கேன். இந்த உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன். வரமா வரமா. வணக்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அம்மா ரொம்ப நன்றிமா. வாங்க வாங்க. ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு சம்மந்தி, வெற்றி ஊர்வலத்துல பாலுவை குத்தி கொலை பண்ண ஆள் அனுப்பிச்சான்னு சொன்னீங்க. இதுவரைக்கும் எந்த நியூஸும் வரல. கத்தியை கொடுத்த மறந்துட்டீங்களா? ஏமாம அவசரப்படுறீங்க? நம்ம ஆளுங்க ஒரு காரியத்துல இறங்க மாட்டாங்க. அப்படி இறங்கினா முடிக்காம விட மாட்டாங்க. அவன் செத்துட்டாங்கிற செய்தி வரணும், அவ்வளவுதானே. இப்பதாங்க பெக்கு ஏறுன எஃபெக்டே தெரியுது. ஏனுங்கண்ணா, அடுத்த மாசம் ஆகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நிதானமா இருக்கும்போது என்ன வேணாலும் திட்டு, போதையில் இருக்கும்போது தாறுமாறா பேசின தலையை கழிச்சு துப்பிடுவேன். சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு.
சமீபத்தில் சேர்மனாக வெற்றி பெற்ற பாலு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது அடையாளம் தெரியாத சில ரவுடிகள் அவரை கத்தியால் குத்திவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தனர். ஆபத்தான நிலையில் திரு பாலு அவர்கள் தற்போது அன்னை தெரசா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உயிரை காப்பாற்றும் முயற்சியில் டாக்டர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். குற்றவாளிகளை போலீஸ் வலைவீசி தேடி வருகிறார்கள். மாப்ள தூள் கிளப்பிட்டீங்க. சபதி இடைத்தேர்தல் கன்ஃபார்ம்டு. குர்ரா சேஸ். டாக்டர் பாலுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இருந்தாலும் அவருக்கு சுயநினைவு திரும்புறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சுயநினைவு திரும்புற நேரத்துல எந்த விதமான அதிர்ச்சி செய்திகளையும் சொல்லாதீங்க. அது அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். பாலு, வணக்கம். சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்ட திரு பாலு அவர்கள் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை என அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் அன்னை தெரசா மருத்துவமனையின் டாக்டர்கள் குழு அறிவித்துள்ளது. இருப்பினும் அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. என் வாழ்க்கை மன்னவனே, உன்னை என்
சொல்லிங்க இவளுக்கு என்ன மாதிரியே பிடிவாதம் ஜாஸ்தின்னு. நான் பெத்த பொண்ணாச்சே. மீனுக்குட்டி இங்க பாருமா யாரு வந்திருக்காங்கன்னு. மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணுமா. காதலுக்காக நீ எது வேணாலும் செய்வேன் எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நானும் எது வேணாலும் செய்வேன் உனக்கு தெரியும். வீணா பிடிவாதம் பிடிக்காம இந்த புடவை நகையெல்லாம் கட்டிட்டு மரியாதையா மணவரைக்கு வந்து சேரு. இங்க இருந்து அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பணமாத்தான் எடுத்துட்டு போக முடியும். ஏமா ஒப்பா குணம் தான் உனக்கு தெரியுமே, ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? அட விடுங்க சம்பந்தி, இவ அவ்வளவு தூரம் போகும்போது நாமளும் ஒரு ரேஞ்சுக்கு போக வேண்டாமா? ஆனா அந்த பாலு பையன் இவ கூட தான் சேர்ந்து வாழ முடியல. ஊருக்குள்ள உயிரோடு திருட்டணும்னு பார்த்தா அதுவும் அவளுக்கு பிடிக்கலாட்டு இருக்குது. ஏய், ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பாலு பையன் உயிருக்கு போராடிட்டு அரை உயிரும் குழையுமே கிடக்குறான். அவனை கொன்னு பணத்தை கொண்டு இங்க போடுங்க. 2 பேரும் பணமாவா ஊர்வலம் போகட்டும். வாங்க. நில்லுங்க. அம்மா, அப்பா, மீனவல்ல இப்ப வந்துடும். அப்பா வணக்கம். பிரபல தொழிலதிபர் மிராசுதார் தனிக்காச்சலம் அவர்களின் மகன் காத்தமுத்துவுக்கும் அவரது நெருங்கிய நண்பர் திரு ராமசாமி அவர்களின் மகள் மீனாவுக்கும் இன்று மணமகன் இல்லத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது. எவ்வளவு நேரம் மந்திரம் சொல்லிட்டு இருப்ப? ஒன்னு அழைச்சு சொல்லு. ஒண்ணு அழைச்சு நான் மூத்த குருக்களாக்கும். நான் சொல்றதா நீ செய்யணும். மந்திரம் சொல்லுவாய். சரி அபிஷ்டு, இன்னைக்கு பூரா நான் நல்லா இருக்கிறது. பொண்ண சாயந்தரம் கூட அழைச்சிட்டு வரலாம். என்ன கல்யாணம் பண்ண வந்தியா கல்யாணம் பண்ண வந்தியா? எவ்வளவு நேரம் மந்திரம் சொல்லிட்டு இருப்ப? சீக்கிரம் பொண்ணு வர சொல்லியா? நேக்கு தோன்றப்பதான் பொண்ணு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இந்தாமா நீ போய் பொண்ணை கூட்டு வா போ. போதும், தாலி எடுத்து கட்டட்டும். குடித்தா கட்டிடுவேடா. ஆமா, அப்ப நான் கொடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க, உடனே தாலி கட்டிடுங்க.
என்ன விடுங்கடா தாலி தானே வேணும் இந்தா போறேன் எல்லாரும் ஓடி வாங்கடா, ஐயர் வசமா மாட்டிட்டாரு. வாங்கடா, சீக்கிரம் வாங்க, இங்க வாங்கடா. உசிரே